ஹைஸ் நான் ஜிசோனா. அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்கிட்ட வந்து தலைவர்கள் எல்லாருமே அகிம்சை வழியாக போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க. அப்பதான் ஒரே ஒரு தலைவர், அவர் வந்து அங்க உள்ள தலைவர்கிட்டயும் அங்க உள்ள மக்கள்கிட்டயும் சொல்றாங்க, நாம ஏன் அகிம்சை வழியாக போராட்டம் நடத்தணும், அறம் வழியா போராட்டம் நடத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அங்க உள்ள என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட கேட்டு ஒரு தனியா ராணுவ படைய தனக்குன்னு உருவாக்குனாரு. உருவாக்கிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கிட்ட அறம் வழியாக போராட்டம் நடத்துறாரு. அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நாடுகள் சப்போர்ட் பண்ணுச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக ஆசியா நாடுகளும் ஜப்பான் நாடும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த தலைவர் யாரு? எந்த தலைவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம சுபாஷ் சந்திர போஸ். அவருக்கு தான் இவங்க எல்லா நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்குது. அவரு ஆங்கிலேயர்கிட்ட வந்து போராட்டம் நடத்துனாங்க. அறம் வழியாக. அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டத்துல உள்ள இளைஞர்கிட்ட வந்து குறிப்பா ஒண்ணு சொன்னாரு. அதாவது நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வேணும் அப்படின்னா, நம்ம வந்து அறம் வழியாக போராட்டம் நடத்தணும் அப்படின்னு வந்து சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல ஒரு பாயிண்ட்டே சொல்லியிருந்தாங்க. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கியை விட பேனா தான் வலிமையானது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். எதுனாலும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்பீச் குடுத்திருந்தாங்க. அப்போ உள்ள இளைஞர்கள் கிட்ட. இப்போ நம்ம இந்த சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருல்ல, இவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாள குறிப்பிட்டு அவரு எங்க பொறந்தாரு? மக்களுக்காக என்ன பண்ணியிருந்தாரு? எப்படி போராட்டம் நடத்தினாரு? இவருடைய ராணுவ படை எப்படி இருந்துச்சு? இவருடைய மரணம் வந்து இன்னுமே மர்மமா தான் இருக்கு. இவரு எப்படி இறந்தாரு? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாள். இவரு எங்க பொறந்தாரு? எப்ப பொறந்தாரு? அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23 ஜனவரி 1897ல பொறந்திருக்காரு. ஒடிசாவில் கட்டாகில்ல பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கேட்கறதுக்கு வந்து தோணும். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இளம் வயதிலேயே தேசியவாத சிந்தனைக்கு வந்து ஈர்க்கப்பட்டாரு. சின்ன வயசுலயே வந்து நம்ம வந்து தேசியவாதி, அதாவது சுதந்திரம் கிடைக்கணும், மக்களுக்காக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய மைண்ட் செட் ஃபுல்லா அப்படி இருந்துச்சு. இதனாலேயே அங்க உள்ள மக்கள்கிட்ட ஈர்க்கப்பட்டாங்க. இவரு வந்து எங்க படிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தால தான் அவரு வந்து படிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து இணைந்து தீவிரமாக செயல்பட்டாரு. அதாவது காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அரசியல் பயணத்த வந்து தீவிரமா அவர் வந்து நடத்தினாரு. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்படி வந்து போராட்டத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பும். அவர் எப்படி வந்து தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க உள்ள பொறுப்புகள்லாம் இவரே ஏத்துக்கிட்டாரு. நான் எடுத்துக்கிடுறேன் இந்த பொறுப்பை எல்லாமே அப்படின்னு வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு போராட்டத்திலையும் வந்து முன்னாடி அவர் தான் நிப்பாரு. அப்படியே இருக்க பட்சத்துல வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஃபுல்லா வந்து ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி தான் ஒரு ஃபைட்டிங் இருக்கும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சிய வந்து தூண்டுறாங்க. அந்த டைம்ல தான் தலைவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து அகிம்சை வழியாக போராட்டம் நடத்த வேண்டாம். அறம் வழியாக போராட்டம் நடத்துவோம். அதனால என்ன பண்ணுவோம்னா, வாங்க எல்லாருமே கேட்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு ஒரு அதாவது சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுல புகுத்தி என்ன பண்றாங்கன்னா, ஒரு ராணுவ படைய வந்து உருவாக்குனாரு. உருவாக்கிட்டு அதாவது அறம் வழியாக போராட்டம் நடத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஆ மத்த நாடுகள்ட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது இதுல முக்கியமா ஆசியா நாடுகளும்
ஜப்பான் நாடும் என்ன பண்றாங்கன்னா, நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு என்னலாம் வேணுமோ நான் வந்து செய்றேன். ஹெல்ப்னாலும் எந்த ஹெல்ப்னாலும் பண்றேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸின் பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்திற்கு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில உள்ள இளைஞர் மனதில வந்து சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒரு தேசிய உணர்வை வந்து தூண்டினாரு. அது மட்டும் இல்லாம, இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாற்றின் ஒரு முக்கியமான நபராட்டு இவர் வந்து ஒரு பெருமையும் பெற்றாரு. இவருடைய பங்களிப்பு இப்படிதான் இருந்துச்சு. இப்போ சுபாஷ் சந்திர போஸின் ஆ போராட்டம் ஃபுல்லா வந்து அவரு இந்த மாதிரி அரசியலுக்கும், இந்த போராட்டத்துக்குமே அவருடைய வாழ்க்கைய இது பண்ணிட்டாரா? இல்லன்னா அவருக்கு லைஃப் இருக்குதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு லைஃப் உண்டு. அதாவது அவரு கூட பிறந்தவங்க எத்தன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 பேர் அவங்க கூட பிறந்தவங்க. அதாவது 8 ஆண்கள். இவரோட சேர்த்து இவர் வந்து 9வது ஆணாட்டு பிறந்தாரு. 6 பெண்கள். இவுங்க மொத்தம் சேர்ந்து 15 பேரு. இவங்களுக்கு திருமணம் ஆனதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. அவங்களுடைய மனைவி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமிலா செங்கல். அவங்களுடைய பெயர். இவங்க வந்து ஜெர்மன் நாட்டை வந்து சார்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது. அதாவது ஒரு பெண் குழந்தை. அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா போஸ். அதுதான். இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவங்களுடைய மனைவி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஃபுல்லா வந்து இந்த அரசியல், போராட்டம் இந்த மாதிரி தான் இவருக்கு மைண்ட்ல இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுங்கியே தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க மனைவி வந்து சுபாஷ் சந்திர போஸ விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அவங்க மனைவிய விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இப்படி இருக்க பட்சத்துல ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சை வந்து உருவாக்குறாங்க. என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியர். அப்ப இந்தியரா இருந்துகிட்டு, ஏன் நீங்க ஜெர்மன் நாட்டிலலாம் பெண்ண வந்து கல்யாணம் பண்ணலாம்? இது நீங்க பண்ணது தப்பு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம்ல மக்கள் எல்லாருமே ஒரு சர்ச்சை கிளப்பி, அவங்களுக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு வந்து காமிச்சுட்டே இருந்தாங்க. இப்படியே அவரு வந்து பல பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாரு. அடுத்ததா வந்து நேதாஜி வந்து ஒரு சொல் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னுமே அந்த சொல் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சொல்லாட்டு தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லயுமே, எல்லார்கிட்டயுமே சொல்லப்படுற ஒரு சொல்லு தான். என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டைம்ல இளைஞர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எல்லார்கிட்டயுமே சொல்லியிருந்தாங்க. இளைஞர் கிடையாது. எல்லார்கிட்டயுமே பொதுவா தான் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, "துப்பாக்கியை விட பேனா தான் வலிமையானது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அது ஒரு கூற்று சொல்லியிருந்தாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை மற்றும் தன்னிறைவு இருந்தாலே வலிமை வலிமை உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது இன்னைக்குமே எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா சொல்லிக் குடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் தான் இன்னைக்குமே அவரு சொன்ன பாயிண்ட் வந்து ஃபேமஸ்ல தான் இருக்குது. ஏன்னா, பேனா இருந்தாலே போதும். எதுனாலும் நம்ம மாத்தி அமைக்கலாம். அதனால அவரு சொன்னது கரெக்ட்டு. அதே மாதிரி தன்னம்பிக்கையா இருந்தா எதுனாலும் நம்ம பண்ணலாம். நம்பிக்கையோட இருக்கணும். அதையும் அவர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு. அடுத்தது இவருடைய மறைவு. இவரு எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945ல இறந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு 48 வயசு. இந்த இளம் வயதிலேயே வந்து அவர் இறந்தது வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஷாக் குடுக்குற விஷயத்துல தான் இருந்துச்சு. இவரு எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, தாய்வானில் விமான விபத்துல வந்து இவங்க வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. ஆனா, எல்லாருமே பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பேர் இப்படி சொல்றாங்க. பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவருடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா, இந்த மாதிரி நடந்திருக்காது. இவங்களுக்கு இறந்தது ஒரு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இவங்க இப்படி இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து பாதி பேர் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இன்னுமே இவருடைய இறப்பு மர்மமான முறையில தான் இருக்கு. இவரு எப்படி இறந்தாருன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. கன்ஃபார்ம் பண்ணி கூட சொல்லல.
இப்போ தாய்வான்ல விமான விபத்துல வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. அத கூட கன்ஃபார்ம் பண்ணி யாராலயுமே சொல்ல முடியல. இவருடைய மரணம் வந்து மர்மமான முறையில தான் இன்னுமே இருக்குது. இப்போ இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாள முன்னிட்டு அவருடைய வரலாறு நம்ம பார்த்திருக்கோம். இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.